சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்சமயம் நெல்சனுடைய இயக்கத்துல ஜெயிலர் 2 திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சன் பிக்சர் தயாரிக்கும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருது. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு ரஜினி சாரே சொல்லிட்டாரு. இதனைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு ரஜினி சார் நடிக்க போகும் படத்தை பற்றிய பேச்சு தான் தற்போது பரவலாக இருந்துட்டு இருக்கு. ரஜினி சார் முன்னணி இயக்குனரான ஷங்கருடன் மீண்டும் இணைய போறார் அப்படின்ற செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷங்கர் அவர்களுடைய கடைசி 2 படங்களுமே ஃபிளாப் ஆகியிருக்கு. இந்தியன் 2, கேம் சேஞ்சர் அப்படின்னு 2 படங்களுமே படு தோல்வியை சந்தித்த போதிலுமே ஷங்கர் அவர்களை நம்பி சூப்பர் ஸ்டார் அவர்கள் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருப்பது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. சோ ஷங்கர் மட்டும் குறைச்சல் கிடையாது, சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து ஷங்கர் அவர்கள் நிறைய ஹிட் படங்களையுமே கொடுத்திருக்கார். சோ அந்த நம்பிக்கையில தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஷங்கர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளதாக சூப்பர் ஸ்டாருடைய நெருங்கிய வட்டாரங்கள்ல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் இணைய போற படம் வேல்பாரி தான் அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சிருச்சு. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா 3 பாகங்களாக எடுக்க பிளான் போட்டிருக்காரா. சோ முதல் பாகம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு இறுதியிலும் அடுத்தடுத்த பாகங்களுக்கான ரிலீஸ் அறிவிப்புமே வெளியிட இருக்காங்களா. சோ மேலும் பாத்தீங்கன்னா படத்துடைய பட்ஜெட் 3 பாகங்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 700ல இருந்து 800 கோடி வரை வரும் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ கண்டிப்பாக இந்த படம் எடுக்கப்பட்டா இந்திய சினிமாவுடைய அதிக பட்ஜெட் கொண்ட பிரம்மாண்ட படம் அப்படின்ற மைல்ஸ்டோனை நம்ம ஷங்கர் அவர்களுமே ரீச் பண்ணுவார். சோ ஷங்கர் அவர்கள் இந்த படத்தின் மூலம் ஒரு தரமான கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.